இந்த வீடியோ வந்து சின்ன பசங்களும் சின்ன பொண்ணுங்களும் பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு தள்ளி விட்டுருங்க. இது பெரியவங்களுக்கு மட்டும், கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ, சரிங்களா? அப்படி என்ன பேச போற உலகத்தில் இல்லாத அதிசயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு சில ஆண்களுக்கு மட்டும் தான் நான் கேட்கிறேன். கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இல்லாத ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த பொண்ணு கிட்ட தேடுறீங்களே, அது ஏன்? உங்க பொண்டாட்டிக்கிட்ட நீங்க உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உட்காந்து தெரிஞ்சுக்குங்க. உங்க பொண்டாட்டிக்கிட்ட அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்ல, விருப்பம் இல்ல. அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் அவளை கவர்றதுக்காக அவ பின்னாடியே நாய் மாதிரி லோலோன்னு அலைஞ்சு அவளுக்காக பெட்ரோல் செலவு பண்ணி தீனி வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவ மனசுல இடம் பிடிக்கணும், அவ மனசுல நாம இருக்கணும், நம்ம மனசுல அவ இருக்கணும்னு நினைச்சு அவ பின்னாடி உருகி போறீங்களே. உங்க கட்டின பொண்டாட்டி உங்களையே நம்பி வந்து உங்களுக்காக புள்ள குட்டி பெற்று உங்களோட அம்மா அப்பாவையும் பார்த்து உங்களோட குடும்பத்தை நடத்தி, நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டி காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டி குடும்பத்தை நடத்தி அந்த பொண்டாட்டி நினைச்சு பாருங்க. நீங்க போய் அடுத்த பொண்டாட்டிகிட்ட பேசி உருகிறதெல்லாம் உங்க பொண்டாட்டிகிட்ட பேசி பாருங்க. உங்க பொண்டாட்டி உங்க கால் கடி கிடப்பா, உங்க பொண்டாட்டி உங்க கால் கடி கிடப்பா. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு சில ஆண்களை தான் சொல்றேன், நல்லா பாத்துக்கிற ஆம்பளை நான் சொல்லவே வரல. ஒரு சில ஆம்பளைங்க குழந்தை பெற்று கல்யாணம் முடிச்சு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் குழந்தை பிறக்க வரைக்கும் நீ தான் என் உயிரே, நீ தான் எல்லாமே, நீ தான் என் உசுறு சொத்து சோகம் எல்லாம் சொல்றீங்க. குழந்தை பெற்று முடிஞ்ச அடுத்த செகண்ட் இன்னொரு பொம்பளை தேடி போறீங்க. அது ஏன்? ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்களை நம்பி வர உங்களுக்காக மட்டும்தான் இருக்கிறான். எல்லாமே இன்னும் எக்ஸெட்ரா எல்லாமே உங்களுக்காக தான் பண்றான், இல்லைங்களா? அந்த 1 வருஷம் முடிஞ்சு குழந்தை பிறந்து முடிஞ்சனே அடுத்த பெண்ணு தேடி போறீங்களே, ஏன்? அடுத்த பொண்ணு எப்படி தெரியுங்களா? உங்க பொண்டாட்டி உங்களுக்காகவே வாழ்வா. அடுத்த பொண்டாட்டி எப்படி தெரியுமா? அடுத்த பொண்டாட்டி நீங்க திங்க வரைக்கும் வாங்கி கொடுக்க வரைக்கும் வாங்கி தின்னுவா, நீங்க கூட்டிட்டு போய் சுத்த வரைக்கும் சுத்துவா, உங்ககிட்ட இருந்து காசுல இருந்து பணத்துல இருந்து நகை நட்டுல இருந்து எல்லாம் புடுங்கிவா, உங்களோட உழைப்பு பூரா புடுங்கிட்டு கடைசியில அவ புருஷன் கூட அவ பொழைக்க போயிருவா. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்டாட்டி குழந்தைகளை இழந்து நடு ரோட்ல நிப்பீங்க. தயவு செஞ்சு அது வேணாமே. உங்க பொண்டாட்டிட்டு நீங்க 5 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அடுத்த பொண்டாட்டிகிட்ட பேசணும், என்னென்ன வார்த்தைகளை பேசணும்னு நினைக்கிறீங்களோ, ஆசை வார்த்தைகள், பாசமா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் அது பூரா உங்க பொண்டாட்டிகிட்ட கொட்டுங்க. தயவு செஞ்சு பொண்ணுங்களே நீங்களும் புரிஞ்சுக்குங்க. அடுத்த புருஷங்கிட்ட கிடைக்கிற அந்த சுகமும் அன்பும் தான் புருஷங்கிட்டே கிடைக்கும். உட்காந்து 5 நிமிஷம் பேசுங்க. அதை விட்டு போட்டு எதுக்காக அடுத்த புருஷனுக்கு நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டு அலையிறீங்க? ஒரு சில பெண்களை தான் சொல்றேன், எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல. தப்பா போய் இந்த குழந்தைங்களை ரோட்ல நிக்க வச்சுட்டு இன்னொருத்தனோட போறீங்க பத்தியா, அடுத்தனோட ஓடி போறீங்க பத்தியா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. புரிஞ்சுக்குங்க. அந்த குழந்தைங்களாம் என்ன பாவம் பண்ணிச்சு உங்க வயிற்றுல பிறந்ததுனால. நீங்க ஒரு சுகத்துக்காக ஆணும் பொண்ணு மாத்தி ஓடி போயிடுறீங்க. அந்த குழந்தைங்கள நடு ரோட்ல நின்றுட்டு சாப்பாட்டுக்காக சொந்தக்கார வீட்லயும் அனாதை ஆசிரமத்திலயும் ரோட்லயும் அங்கேயும் இங்கேயும் அலையுது சோத்துக்காக, ஒரு வாய் சோத்துக்காக. இதெல்லாம் பாவமா தெரியலையா உங்களுக்கு? குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்குங்க. உங்களுக்கு பிடிக்கலையா கடைசி வரை கல்யாணமே பண்ணிக்காதீங்க. நாய் தெருவில் குட்டி போட்டு சுத்திட்டே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நாய் மாதிரி போயிருங்க. மனுஷ வாழ்க்கை வாழாதீங்க.